பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நீதிமொழி என்பது தேவனுடைய பார்வையில் மனிதனுடைய நடைமுறைகள் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறதான சுருக்கிய வார்த்தைகளினாலும் ஒப்புமை, கேள்வி இவற்றாலும் விளக்குவதாகும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாக நடப்பது அவசியம். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஒரு வெற்றியை தரும். பாவத்தின் மூலமாக வருகிறதான அழிவை தவிர்த்து ஜெயமாக எல்லா காரியங்களும் நடக்க இந்த நீதிமொழிகள் நமக்கு உதவி செய்யும். இஸ்ரவேலின் 3வது ராஜாவாகிய சாலமோன் நீதிமொழிகளில் அநேக அதிகாரங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு சில அதிகாரங்கள் மற்றவர்களாலும் எழுதப்பட்டிருக்கிறது. அரசாட்சியின் ஆரம்ப நாட்களிலே ஞானத்துக்காக சாலமோன் ஜெபித்த பொழுது கர்த்ததாமே வேண்டுதலுக்கு செவி கொடுத்து ஞானத்தை கொடுத்தார் என்று சொல்லி 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் மற்றும் 4வது அதிகாரங்களிலே நாம் பார்க்கலாம். ஆனால் பிற்காலத்தில் தேவன் அளித்த ஞானத்தின்படி அவன் வாழ்க்கை நடத்தவில்லை. தேவ பயத்தோடு வாழ்வதை விட்டுவிட்ட அவன் தேவனை விட்டு இதயத்தை திருப்பிக் கொண்டான். இதிலிருந்து வேத வார்த்தைகள் கொள்கைகளை அறிந்து கொள்வதும் போதிப்பதும் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை நிலைநிறுத்துவதில்லை. தெய்வ பயத்துடன் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே முதல் 7 வசனங்கள் ஒரு முன்னுரை நோக்கம் நிறைந்ததாக, மைய கருத்து நிறைந்ததாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மற்ற வசனங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியான புத்திமதிகளை நமக்கு தருகிறது. 8வது வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் பாவம் செய்ய தூண்டுகிறவர்கள் பற்றிய எச்சரிக்கையை தருகிறது. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம்மை பாவத்தை நோக்கி நகர்த்தி விடலாம். ஆம், உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லி அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். ஆனால் பாவிகள் உனக்கு நயங்காட்டின பொழுது சம்மாதியாதே என்று சொல்லி பாவிகள் எப்படியெல்லாம் அவர் நடத்துவார்கள், பாவத்துக்கு நேரம் நடத்தி விடுவார்கள் என்று சொல்லி பொருளாசை உள்ளவர்கள், இப்படியாய் உலகத்தின் மேல் பற்று உள்ளவர்கள் அப்படியே நடத்தி விடுவதை இந்த வசனங்கள் சுட்டி காட்டி எச்சரிக்கிறது. அதே போல் ஞானத்தை புறக்கணிப்பது பற்றிய எச்சரிக்கையும் மற்ற வசனங்கள் நமக்கு தருகிறது. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியில், தெருக்களில், சந்திலும், ஒளிமுக வாசலில் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. ஆம், வார்த்தையாகி மாம்சத்திலே நம்மோடு வாசம் பண்ண வந்த கிறிஸ்துவானவர் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் இருக்கிறார் சொல்லி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் தெரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தை புறக்கணிக்கக்கூடாது, ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நம்மை நடத்துகிறது. 2வது அதிகாரத்திலே ஞானம் தருகிற நல்லொழுக்கங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன் இடத்திலே பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து பெள்ளியைப் போல நாடி புதையல் தேடுகிற போல தேடுவாயாகில் கர்த்தருக்கு பயப்படுதல் என்னென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை அடைவாய். கர்த்தர் பிரசனத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர்தாமே ஞானத்தை தருகிறவர். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் பிரசனத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த ஞானம் நமது இருதயத்தில் பிரவேசிக்க வேண்டும். நமது இருதயத்தில் ஞானம் குடிகொள்ள வேண்டும். ஞானத்தோடு சகல காரியங்களிலும் நாம் பேச வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. 3வது அதிகாரத்தில் ஞானத்தினால் கிடைக்கும் அதிக நன்மைகளை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இதயத்தில் பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று சொல்லி இதோ
நல்ல ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. கர்த்தர் மீது நம்பிக்கையோடு நாம் ஞானத்தை தேட வேண்டும். அந்த ஞானத்தை தாமே இந்த நாளிலும் தேவன் தம் பிள்ளைகளுக்கு தருவாராக. அவர் தாமே ஞானத்தின் கைகளை தீர்க்காயுசும் இடதுகையில் செல்வமும் கனமும் அவர் தாமே நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. அவர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஞானவான்கள் கணத்தை சுதந்திரிப்பார்கள். அந்த கணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உன்னத தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.